அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் பரமக்குடியிலிருந்து. சிவகங்கை மாவட்டம் இளையான்குடியில் நடைபெறுகின்ற ஆட்டு சந்தை. இந்த வாரத்தை பொறுத்தவரை சரியான ஆடோடைய விலை சரியான விலையாக இருந்தது. ஆடே கிடைக்கலன்னு சொல்லலாம், அந்த அளவுக்கு இருந்தது. ஆடு வந்து பார்த்திங்கன்னா கண்ணை மூடி விற்றுச்சு. கறிக்கும் ஆட்டுக்கும் சம்மந்தமே இல்லாத அளவுக்கு விலைகள் விற்றுச்சு. அந்த அளவுக்கு ஆடுகள் இருந்தது. விலைவாசிகள் வந்து அதிகமான விலைவாசி இந்த வருஷம். இந்த டைமு என்னன்னு கேட்டிங்கன்னா, கல்யாண முகூர்த்தம் லாஸ்ட்டு முகூர்த்ததுனால நல்ல ஆடு விலைகள் வந்து நல்ல சூடாக இருந்தது. நல்ல விற்பனை ஆடை பொறுத்தவரை. அவ்வளோ ஆடுமே தீர்ந்துருச்சு. ஆடே கிடைக்கல. லாஸ்ட் நேரம் முடிய ஆடு கிடைக்கல. நம்மளாம் கறி கொடுக்க வேண்டிய இருந்தது. ஆடே வாங்க முடியல. மறுபடியும் வந்து கிராமங்களில் அலைஞ்சு ஆடுகள் கறி கொடுக்க வாங்க வேண்டிய சூழ்நிலை வந்துச்சு. அதெல்லாம் பார்த்திங்கன்னா கட்டை ஆடு தான். ஆடு ஒன்றும் அவ்வளோ இன்னும் தெளிவான சரக்குலாம் கிடையாது. 2 ஆடு தெளிவாக இருந்துச்சு, 2 ஆடு கொஞ்சம் இதாக இருந்தது. 10,500 சொன்னாப்புல ஆடை. அந்த ஒரு ஆடு ஒன்று ரொம்ப கட்டையாடு தான். மிஞ்சி போனால் ஒரு 12 கிலோ 13 கிலோ விழுவும் கறி. அதுவே வந்து 10,500 சொன்னாப்புல. கடைசியில் வந்து 8 ரூபா ரேஞ்சில் முடிஞ்சதுனே அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாப்புல. கொஞ்சம் ஏன்னா கறியை பொறுத்தவரை வந்து 700 650 ரூபாய்க்கு தான் ஆட்டுக்கறி மொத்த கறி கொடுக்குறோம். ஆனால் இங்கே ஆடுகள் வந்து இன்றைக்கி நிலைமை பார்த்திங்கன்னா 900 ரேஞ்சுக்கு விற்றுச்சு ஆடு மொத்தக்கறிக்கு. பேசினதுக்குள்ள மொத்தக்கறி கொடுத்தவங்க இந்த சனிக்கிழமை நைட்டு ஞாயிற்றுக்கிழமை விசேஷங்களுக்கு மொத்தக்கறி பேசினவங்களுக்கு ஃபுல்லாமே ரொம்ப காசு அடி ஆகும். ஏன்னா அவ்வளோ தூரத்துக்கு ஆடு வேகமாக இருந்துச்சு. 15,000 17,000 ரூபாய்க்குலாம் ஆடு தீர்ந்து, கல்யாணத்துக்கு வாங்கின ஆடு 17,000 ரூபாய்க்குலாம் தீர்ந்து நான் பார்த்ததே கிடையாது. ஏன்னா அவ்வளோ வேகமாக இருந்துச்சு. நம்மளுக்கு தெரிஞ்சவரெலாம் ஒருத்தர் ஒரு ஆடு காமிச்சாப்புல 17,000 ரூபாயா அந்த ஆடு. மிஞ்சி போனால் 17 கிலோ தான் இருக்கும். அந்த அளவுக்கு கூட்டி காமிச்சாப்புல. இந்த ஆடு எவ்வளோ கொடுக்கலான்னு கேட்பாருன்னு தெரிஞ்சு சொன்னாப்புல. நான் ஒரு 13 ரூபா கொடுத்துருப்பீங்களா சார்னு கேட்டேன். அவர் ஷாக் ஆகிட்டாப்புல. 17 ரூபாப்பா அப்படின்னு சொன்னாப்புல. கொஞ்சம் ஆடு அதிகம் தான் விலை அப்படின்னு சொல்லி சொன்னேன். ஏன்னா கிடாயெல்லாம் பார்த்தீங்கன்னா தெளிவான கிடாய். இதெல்லாம் ஆந்திரா கிடா. குறுக்குள்ளே கை போட முடியாது அப்படி இருக்கும் ஆந்திரா கிடாயை பொறுத்தவரை. அப்படியே நின்றுன்னு இருக்கு பாருங்கள், எப்படி இருக்குன்னு பாருங்கள் கிடாய். நல்ல அருமையான கிடா. அந்த மாதிரி கிடானா வந்து கறிகளுக்கு அவ்வளோ அருமையான கிடாய். இந்த ஆந்திரா கிடாய் நம்ம கிடாய்கள் இவ்வளோ தெளிவான நம்ம கிடாய்கள் இருக்க வாய்ப்பே கிடையாது. ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ தெளிவான கிடா. நம்ம ஃப்ரெண்டு கூட சொன்னாப்புல தீபாவளிக்கு இந்த மாதிரி கிடா தான் வாங்கி அறுக்கணும் அப்படின்னு சொன்னாப்புல. என்னென்னா அந்த மாதிரி கிடாய் உரிக்க முடியல, அதுதான் பெரிய இதாக இருக்குது. உரிக்க 2-3 விசேஷங்களுக்கு அந்த மாதிரி கிடாய்கள் உரிக்க போனால் முடியலை. அவ்வளோ இதாக இருந்துச்சு கிடாய். ரொம்ப ரஃப்பாக இருக்கும். அந்தளவுக்கு அந்த கிடாய்கள் இருந்தது. அப்படியே நின்றுருக்கு கிடாய். அதெல்லாம் ஆடு கறிக்கான ஆடு தான். பார்த்தா தெரியும். நல்லா முரட்டாடு. கேட்போம் அப்படின்னு சொல்லி போனோம். ஒரு வேறு ஒருத்தவங்க விலை கேட்டுட்டு இருக்கோம். விலையாச்சு அந்த கேட்டை. ஆடுனா கொஞ்சம் அதிகமான விலைகளாக தான் இருந்தது. கொஞ்சம் கூட யாரும் விட்டு கொடுக்கல. ஏன்னா அவ்வளோ வேகமாக இருந்துச்சு ஆட்டுடைய விலை. ஆடை கேட்போம் அப்படின்னு சொல்லி போவோம். வேறு இடத்துல விலை பேசிக்குவோம். ஆடை சரி வேணாம் அப்படின்னு சொல்லி விட்டு போயாச்சு. ஒரு 5 ஆடு வாங்கினோம். 5 ஆடுமே வந்து கண்ணை மூடிட்டு விலைகள் வாங்குற வேண்டியாக இருந்துச்சு. ஆடு கிடச்சா போதும் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இருந்தது. மொட்டை எலும்பு ஆடு கூட 9,000 ரூபா 10,000 ரூபாய்க்கு விற்றுச்சு சந்தையில். கறி வந்து மிஞ்சி போனால் ஒரு 10 கிலோ 12 கிலோ இருக்கிற ஆடு கூட 10,000 ரூபா அந்த மாதிரி ரேஞ்சில் விற்றுச்சு. ஒரு ஆடுனா வரும் அந்த இதில் பார்ப்பீங்க. அந்த ஆடுனா பார்த்தீங்கன்னா 10 ரூபாய்க்கு கேட்டேன். நான் 10 ரூபாய்க்கு கேட்டிருக்கேன். இன்னொருத்தர் ஆடு கிடைக்கல அப்படின்னு சொல்கிறாங்க. அவர் 12,000 ரூபாய்க்கு கேட்டு வாங்கிட்டு போகிறாப்புல. அப்போ பார்த்துங்க எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. பயங்கரமான விலைகள் ஆடுகள். இவ்வளோ ஆடுமே விற்றுருச்சு. ரெண்டும் அருமையான கிடா. நல்ல உயர்ந்தரமான கிடா. நம்மளுக்கு தெரிஞ்சவர் தான் வச்சுருந்தாப்புல. நல்லா கொடியாட்டு கிடா. பார்த்தாவே தெரியும். ஆனால் அவ்வளோவா சத்துப்பிடி பத்தலை கிடாய்க்கு. ஆனால் உயர்ந்தாலும் நெட்டு போகலாம். நல்ல கிடாய். கிடா தெளிஞ்சிச்சுன்னா நல்ல ரஃப்பில் இருக்கும். கிடா கொஞ்சம் வாடல். பார்த்திங்கன்னா அவர் சொன்னது 65,000 ரூபா சொன்னாப்புல. 70 கிலோ விழுவுமா அப்படின்னு சொல்லி கேட்டாப்புல. நம்ம ஒரு 50 to 60க்குள்ளே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வந்தோம். நல்ல கிடாய். நல்லா பாடங்கடம் போடாத கிடாய். பாடம் போட்டிருந்தா தெளிவாக இருக்கும். சரியான உயர்ந்தரமாக இருந்திருக்கும். எந்த பாடமே போடாத கிடாய். எந்த ஒரு ஒச்சமும் இல்லை. தாலி மட்டும்தான் கிடந்தது ஒரு கிடாய்க்கு. இப்போ எந்த ஒச்சமும் கிடையாது. கோயில் விலங்குகளுக்கு ஆகும் அப்படின்னு சொல்லி வாங்கிட்டு வந்திருக்காப்புல. ஆனால் விற்க முடியலை. கிடாய்கள் இந்த வாரம் கிடாய்கள் விலைவாசி கிடையாது. ஆனால் பார்த்திங்கன்னா ஆடு சரியான சூட்டிக்கான விலைகள். ஆடோட விலைகள் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வேகமாக இருந்தது. கிடாய்கள் வந்து யாருமே வந்து கேட்கல. அவ்வளோதான். கிடாய் விலைவாசி இல்லை. ஏன்னா அவ்வளோதான். நம்மளுமே கிடாய்கள் அதிகமாக வாங்கலை. அந்த கறி கொடுக்க வேண்டியது இருந்ததுனால கிடாய்கள்லாம் இந்த வாரம்லாம் ஒன்றும் வாங்கலை. என்ன காரணம்னா
இந்த வாரம் கறிக்கடாவில் வேகம் இருக்காது அப்படின்னு எல்லாருமே கணிச்சிருப்பாங்க. அதனால தான் அந்த வாரம் கிடாய்கள் வேகம் இல்லை. ஏன்னு கேட்டிங்கன்னா ஆவணி ஞாயிறு அதோட பார்த்திங்கன்னா சரியான கல்யாணம் முகூர்த்தம். அதனால் பார்த்திங்கன்னா இல்லை. இந்த கிடாய் பார்த்திங்கன்னா அவர் சொன்ன விலை 13 ரூபா சொன்னாப்புல. கிடாய் கட்டை கிடாய் தான், பல்லு சேர்ந்த கிடாய். அதோட நம்ம கடைக்கு ஆகாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. இன்னும் விலை வைக்கலை. ஆனால் அவர் சொன்ன விலை வந்து 13 ரூபா சொன்னாப்புல. ஆனால் கடைசி தீர்ந்துருச்சு. இன்னொருத்தர் வாங்கி வச்சுருந்தாப்புல. நல்ல ஒரு கட்டை கிடா, கசி அடிக்காத கிடா, கோயில் உலங்களுக்கு சூப்பர் கிடா அந்த கிடானா. கொம்பு பார்த்திங்கன்னா ஒரு வித்தியாசமான தோட்டமாக இருக்கும். அதை போய் வீடியோ எடுத்தேன். பல்லு சேர்ந்து கிடா தான். நான் தான் பல்லு பிடிச்சி பார்த்தேன், பல்லு சேர்ந்துருந்தது. சரி அதோட வேண்டாம். ஆனால் பார்த்திங்கன்னா அந்த இவ்வளோமே கிடா குட்டிங்க தான். யாருமே சரியாக கேட்கல. கிடாய்களை பொறுத்தவரை யாருமே கேட்கல. ஆடு தான் வேகமாக இருந்தது. கிடாய்கள் யாருமே அவ்வளோதான் வந்து வேகம் இல்லை இந்த வாரம். எல்லாம் ஃபுல்லாக ஆடு தான். ஆடோட விலைகள் அதிகமாக முன்னே லாஸ்ட்டில் பார்த்திங்கன்னா அந்த கிடா தீர்ந்துருக்கும். தீர்ந்தது அப்புறம் விடமாட்ட சொல்லிட்டு வாங்கலை அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிடா ஃபுல்லாக. ஃப்ரெண்டுக்கு ஒருத்தர் ஆடு கேட்டு வந்தாப்புல. அப்போ பேசிட்டு இருந்தோம். அவர் சொன்னதான் சொல்லிட்டு இருந்தாப்புல. அது தேவையில்லாமல் ஆடு ஒருத்தர் இன்னொரு கறிக்கடைக்காரர் ஒருத்தர் ஆடு வந்து வாங்க முடியாமல் இருந்தாப்புல. அப்போ ஒன்று ரெண்டாக பார்த்து வாங்குவோம் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கும்போது அவர் சொன்னாங்க தேவையில்லாமல் ஒத்துக்கிட்டேன், ரொம்ப காசு சரியாகும் போல ஆடே வாங்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு. கிலோ 200 ஒத்துக்கிட்டேன். ஆனால் என்னால் ஆடே வாங்க முடியல அப்படின்னு. அப்போ நான் கூட சொன்னேன், நானும் அதனால தான் இப்போ ஆடு கொடுக்குறதே விட்டுட்டேன். ஏன்னா மொத்த கறிக்கு ஆடு இல்லைன்னா நம்மளால் ஆனால் ஒன்றும் கட்டுதில்லை. சும்மா நம்ம 650 ரூபா 700 வேணால் சொல்கிறோம் கிடைக்கிது அப்படின்னு சொல்லிட்டு. வேலை கூடி ஏற்றுக்கூடி இறக்கக்கூடி ஆடு வாங்குறது வைக்கிறது எல்லாம் சேர்த்தோம்னா ஒன்றும் ஒரு கஷ்டப்படுறதுக்கான கூலி கூட கிடைக்க மாட்டேன்னு சொல்லுது. அதனாலேயே பாதி இந்த மொத்தக்கறியெல்லாம் பேசுகிறேன். நைட்டு தூக்கம் போய் நைட்டு ஃபுல்லாக வேலை பார்த்து இது பண்ணி ரொம்ப சிரமப்பட வேண்டியதாக இருக்குது. அதனாலேயே நம்ம இந்த மொத்தக்கறி கொடுக்குறது கொஞ்சம் நானாக இப்போ இல்லை நம்மளால் முடியாது அப்படின்னு டீசெண்டாக ஒதுங்கிடுறது. ஏதோ நம்மளுக்கு தெரிஞ்சவங்க தட்ட முடியாதவங்க கேட்டாங்கன்னா தான் கொடுக்குறது ஒழிய இது எல்லாத்துக்கும் நான் கொடுக்குறது கிடையாது. ஏன்னா தெளிவாக நம்மளாம் வந்து சொல்லிடுறது, அப்படித்தான் கொடுக்க முடியும், அதுக்கு மேலே நல்லா கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிடுது. அவன் 10-20 குறைச்சி சொல்லுவாங்க. அப்போ இல்லை நீங்கள் வேறு எங்கே கிடைக்குதோ அதை வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லிடுவேன். ஏன்னா இந்த மாதிரி நேரத்தில் போய் மாட்டினோம்னா எவ்வளோ அடி ஆகும்னு நினைக்கிறீங்க? என் ஃப்ரெண்ட்லாம் இன்றைக்கி அவர் தான் சொன்னாப்புல, இன்றைக்கி எப்படி 20 ரூபாய்க்கு காலி பண்ணி போகிறோம் அப்படின்னு சொன்னாப்புல. ஏன்னா வாங்க முடியல அவருக்கு. நான் தான் ஆடு வாங்கி கொடுத்தேன். என்னாலேயே அவரும் வாங்க முடியல, நானும் வாங்க முடியல. ஆடு கிடச்சா போதும், ஒத்துக்கிட்டாச்சு, அட்வான்ஸ் வாங்கியாச்சு, கறி கொடுத்தாகணும், ஒரு வழியே கிடையாதுன்னா பார்த்தீங்கன்னா 2மே கட்டை சைஸ் ஆடு தான். நான் தான் போய் கேட்டேன், அவருக்கு தான் வாங்கினோம். நான் தான் போய் கேட்டேன். அவர் பார்த்தா 22,000 குறைவானான்னு சொல்லிட்டாப்புல ஐயா. ரெண்டையும் பார்த்தீங்கன்னா நான் 9 ரூபா கரையை வச்சு 18,000 கேட்டேன். இது நார்மலாக இருந்துச்சுன்னா 6,000 ஆடு, 6,000 7,000 ஆடு நார்மலான டயத்தில். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அந்த ஆடோட விலை வந்து இன்றைக்கி 9,000 கிரகத்தில் இன்றைக்கி கேட்டேன். அவர் 9,000 கிரகத்தை கொடுக்க மாட்டேன். கடைசியில் 20 ரூபாயில் நின்றாப்புல. கடைசியில் 19,000 முடிஞ்சிச்சு 2 ஆடும். ஆனால் ஆடு பார்த்திங்கன்னா இதே வந்து இந்த வேகம் இல்லாமல் இருந்துச்சுன்னா அந்த ஆடு வந்து 6,000 6,500 ஆடு தான் அந்த ஆடு. அந்த அளவுக்கு இருந்தது இந்த சந்தை. அப்போ நம்ம அந்த ஆடை பிடிச்சி 9,500 வாங்கையில் அங்கே எப்படி அதில் தப்பிக்க முடியும்? ரொம்ப கஷ்டப்படணும் அந்த கறி கொடுக்குறது. அப்போ எவ்வளோ காசு அடியாகும்? நம்ம ஒரு நாள் சம்பாதிக்கிறோம், ஒரு நாள் வந்து ரொம்ப காசு விடுற மாதிரி ஆகிரும். ரொம்ப நேரமே அந்த மாதிரி ரொம்ப பேர் இன்றைக்கி ஆடுகள் வாங்கினாங்க. நம்ம கண்ணு முன்னே பார்க்க முடிஞ்சிச்சு. ஏன்னா கிடைக்கல, வேறு விசேஷத்துக்கு நம்ம கொடுத்து ஆகணும் அப்படின்னு சொல்கிறக்காண்டி ரொம்ப பேர் ஆடுன்னு சொல்லிட்டு ரொம்ப பேர் வாங்கினாங்க. நான் கூட ஒருத்தர் கூட சொன்னேன், பேசாமல் ஆடை விட்டுட்டு கிடாயை எடுத்துட வேண்டியது, நான் ஏன் கிடக்க அப்படின்னு சொன்னேன். நம்ம கிடாயை நம்பி போவோம், அன்றைக்கி ஆடு அப்படியே கிடக்கும். ஆடை நம்பி போவோம், அன்றைக்கி கிடா பார்த்தா பயங்கரமான இதில் கிடக்கும், கீழே கிடக்கும். அந்த நிலைமை தான் இந்த நிலைமை. ஒரு ஐயா தான் தீர்த்து விட்டார் லாஸ்ட்டில் 19 ரூபாய்னு. அது உங்கள் 20 ரூபாய்க்கு குறைஞ்சி இதை நாங்கள் தரமாட்டேன் 10 ரூபாயிரத்துன்னு சொல்லி விடுவானான்னு சொல்லிட்டாங்க. இன்றைக்கி வேகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் தான் எப்பயும் வாங்குறவர் தான் ஐயானா, அவங்ககிட்ட எப்போயும் வாங்குறாள் தான். தரகிறேன்னா இல்லை விடுங்க போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஐயா தீர்த்து விட்டாப்புல 19 ரூபாய்க்கு. ஆனால் கொடுப்பனான்னு சொல்லிட்டாங்க. நல்லா ஆடு வந்து ஒரு ஆடு கொஞ்சம் தெளிவான ஆடு, ஒரு ஆடு கொஞ்சம் பத்தாத ஆடு, ரொம்ப மோசமான ஆடாக இருந்தது. சரி வழி இல்லை வாங்க, ஆடு கிடைக்கல அப்படின்னு சொல்கிறக்காண்டி அதெல்லாம் 2 வாங்கினோம். நல்ல விலை ஆடோட விலை. இந்த வாரம் இளையாங்குடி சந்தையை பொறுத்தளவில் ஆடு வந்து ரொம்ப வேகமான விற்றுச்சு. ரொம்ப என்ன எதிர்பார்த்தாக்கால வேகமாக விற்றுச்சு. ஒரு ஆடு இல்லை சந்தையில், எல்லாம் விற்று போச்சு. அந்த அளவுக்கு விற்றுச்சு. எந்த ஆடை போய் கிடக்கிற ஆடை போய் கேட்டாலுமே கொடுத்தாச்சுப்பான்னு சொன்னாங்க. அந்த அளவுக்கு வேகமாக இருந்துச்சு. அதனால் ஆடுகளை பொறுத்தவரை ஏன்னா எங்களாலே நம்ப முடியல, இவ்வளோ வேகமாக இருக்குது, இவ்வளோ சூட்டாக இருக்குது அப்படின்னு சொல்கிற அளவுக்கு சந்தையில். கொஞ்சம் ஆடு கொண்டு வந்தவங்களுக்கு இந்த வாரம் ஓரளவுக்கு ஏதோ கிடச்சிருக்கும். கொஞ்சம் வேகமான விலைகள் நல்ல, அதே மாதிரி யார் வந்து சாதமான விட்டு கொடுக்கல, நல்ல விலைக்கு தான் விற்றாங்க எல்லாருமே. ஆடோட விலைகள் வாசியனும் அந்த அளவுக்கு இருந்துச்சு. ஏன்னா எல்லோரும் ரொம்ப பேர் இறங்கியிருந்தாங்க ஆடு வாங்குறதுக்கு. அதனால் கொஞ்சம் காலாத்துலேயே ஆடெலாம் தீர்ந்துருச்சு. நீங்கள் அந்த வீடியோ பார்த்தாவே தெரியும், ஃபுல்லாக அவங்களுக்கு
கவர் பண்ணியிருப்பேன். ஃபுல்லாக கிடா தான் கிடக்கும். ஆடு பார்த்திங்கன்னா ஒன்றோட இருக்காது. ஏன்னா அந்தளவுக்கு ஆடுகள் விலைவாசிகள் இருந்துச்சு. இந்த வாரம் தான் அப்படி இருந்துச்சு. எல்லா வாரமும் அதே மாதிரி சொல்ல முடியாது. எல்லா வாரம் போன வாரம் முந்தின வாரம்னா அப்படியே கிடந்துச்சு ஆடு. இந்த வாரம் கொஞ்சம் வேகமான விலைகளாக இருந்துச்சு. அது ஏன்னெல்லாம் லாஸ்ட்டு முகூர்த்தம் அப்படி இப்படின்னு சொன்னாங்க. இன்றைக்கி தம்பி கூட ஒருத்தர் சொன்னாப்புல ஆடு வச்சுருந்தவர். ஆனால் இன்றைக்கி சம்பாரிச்சா தான் சம்பாதிக்க முடியும். நம்ம இந்த சம்பாரிச்சு டெய்லி சம்பாதிக்க முடியாதுண்ணே அப்படின்னு. ஏன்னா அவர் வச்சுருந்தது வந்து நான் வாங்கினது இந்த ஆடு 6500 இன்றைக்கி 9000 விற்றுருக்கானே. அதனால் இன்றைக்கி சம்பாரிச்சா தான். அது முடிஞ்சு போனால் 7 விற்குமான்னு சந்தேகத்தில் பிடிச்சிட்டு வந்தேன். இன்றைக்கி ஒரு ஆடு ஒன்று 9000 கரையத்துக்கு விற்றுருக்கேன். ஒரு ஆடு ஒன்று 9000 கரையத்துக்கு விற்றுருக்கானே. அதனால் ஒரு பிரச்சனை இல்லைண்ணே. இன்றைக்கி ஏதோ கொண்டு வந்ததுக்கு ஏதோ கிடச்சிண்ணே தொட்டதுக்கு அப்படின்னு சொல்லி சொன்னாப்புல. இப்போலாம் பார்த்திங்கன்னா குறால், சின்ன சைஸ் குறால் தான். கொஞ்சம் விலை கேட்டுட்டு இருந்தாங்க, நின்றுருந்தோம். அவர் தம்பி சொன்னது 8500 சொன்னாப்புல. ஒரு 6 ரேஞ்சுக்கு கேட்டாப்புல. இன்றைக்கி இந்த அளவு கேட்கலாமா அப்படின்னு சொன்னாப்புல. அவர் போயிட்டாங்க. எல்லாம் அவ்வளோ ஒரு தெளிவான சரக்கு இல்லை. ஓரளவுக்கு 2 குட்டி நல்லா இருந்துச்சு, ஒரு குட்டி வர சொல்ல இருந்தது. ஆனால் குட்டிகள் வந்து அவ்வளோ எதுவும் சொல்லலை. அவர் அதை சொன்னாப்புல மட்டும் இன்னொரு தொட்டினே அப்படின்னு சொன்னாங்க. அதை போயிட்டான். இது ஃபுல்லாமே ஆந்திரா கிடாய்கள் ஃபுல்லாக அப்படியே கிடந்துச்சு. இந்த ஆடுகள் தான் விற்று. இந்த ஆடு பார்த்திங்கன்னா நான் 10 ரூபாய்க்கு கேட்டுக்கிட்டு இருந்தேன். இந்த ஆடை பார்த்திங்கன்னா 10 ரூபாய்க்கு கேட்டேன். ஆனால் பார்த்தா இன்னொருத்தர் வந்து 12,000 12,500 ஒருத்தர் வாங்குறாப்பா. இந்த கை நீட்டாக இருப்பாருங்க. அவர் நான் விலை கேட்டுட்டு இருக்கேன். டக்குன்னு அவர் 12,500 விலை வச்சு வாங்குறாப்புல. ஏன்னா ஆடு இல்லை அந்த நேரத்துலலாம். ஆடு கிடைக்கல, கொஞ்சம் ஆடு இல்லை, வேறு வாங்கினா போதும் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு அவர் 12,500 பிடிச்சி எடுக்கிறாப்புல அந்த ஆட்டை. நான் 10 ரூபாய்க்கு கேட்டிருக்கேன் ஆட்டை. அவர் போய் சண்டை விட முடியல, கேட்டுக்கிட்டு இருக்கேன்னு சொல்லவும் முடியல. ஏன்னா அவர் ஆடு இல்லாததுக்கு கிடைச்சா போதும் அப்படின்னு வச்சு வாங்குறாரு. நம்ம அவர் ஒன்றும் பண்ண முடியாது. இவருமே அவர் சிரிக்கிறாப்புல. அவர் அந்த அண்ணன் வந்து பெருங்குண்ட வியாபாரி தான் அவர் சிரிக்கிறாப்புல. ஏப்பா 12 ரூபாய்க்கு கேட்டுருக்காப்புல, நீ 10 ரூபாய்க்கு கேட்டுருக்கா அப்படின்னு சொல்லுவாப்புல. ஏன்னா அது கறிக்கு அவ்வளோதான் மதி. நம்ம கறிக்கு தான் கேட்க முடியும், வேறு வழி கிடையாது. அதனால் நானும் போய் அழுத்தலை. சரி இப்போ கொடுங்க, நான் கூட கேட்டால் கொடுத்துருன்னு சொல்லிட்டேன். ஏன்னா பார்த்திங்கன்னா நல்ல சைஸ் ஆடு. ஒரு ஆடு ஒன்று 13,000 விலை வச்சுக்கிட்டு இருந்தாங்க. அவர் கொடுக்கல. 13,500 விலை வச்சாங்க. அவர் இல்லை 14 லாஸ்ட்டாக 10 ஒரு ஆடு ஒன்று லேட்டாக இல்லை அப்படின்னு சொல்லிட்டாப்புல. 14 வாங்கி நம்ம கறி கொடுக்குறது ரொம்ப சிரமம். 14 மிஞ்சி போனால் வந்து இதுனா பாடம் போட்ட சரக்கு தான். பாடம் போட்ட சரக்குனா கொஞ்சம் தெளிவான சரக்காக தெரியும் பார்க்க. அங்கே போய் இடத்துல அவ்வளோதான் இருக்காது. 13,500 அவர் கேட்டுருக்காப்புல. 14 அவர் 10 சொல்கிறாப்புல. ஆனால் இன்னொருத்தர் 14 பாட்டிக்காரர் ஆள் 14 ஒத்துக்கிற மாதிரி சொல்கிறாரு. 15,000 தான் கொடுப்பேன் அப்படின்னு சொல்கிறாப்புல. அவ்வளோதான். அவங்க பார்த்து பிடி வைக்கும்போதே தெரியும். அவ்வளோ ஒன்றும் பிடினா ரொம்ப அழுத்தமான குட்டிகள் ஆடுகள்லாம் கிடையாது. எல்லாமே பாலாடு தான். அதனால் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ எடையும் நிற்காது. பாலாடை பொறுத்தவரை அந்தளவுக்கு இடம் நிற்காது. அப்போ இதெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப சிரமம். 14 வாங்கினாலுமே கொஞ்சம் எத்தனை கிலோ இருக்குன்னா 18 கிலோ இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். 650 700 தான் கறி போடுறது. 700 பேசுகிறாங்க. நாங்களாம் சில பேர் வந்து 650 நாங்கள் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி கறிக்காண்டியே இப்போ பேசுகிறாங்க. 650 கொடுத்து ஏதாச்சும் பார்த்து பண்ணிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துறாங்க பேசுகிறாங்க. அப்படின்னா வாங்கி ரொம்ப சிரமப்பட வேண்டியதாக இருக்கும். இந்த மாதிரிலாம் இந்த ஆடுனா பார்த்திங்கன்னா 22,000 சொன்னாப்புல. இந்த ஒரு ஆடு மட்டும் இன்றைக்கி 22,000 சொன்னாப்புல. நான் 15,000 கேட்டேன். ஆனால் இன்றைக்கி கேட்காதேன்னு அப்படின்னு சொல்லிட்டாப்புல ஒரு ஆட்டில். ஏன்னா ஆடு நல்ல சீஸ் ஆடு. முந்தி போனால் ஒரு 22 கிலோ 23 கிலோ விழுகும்னு வச்சுங்களேன். 25 கிலோ விழுகும் அப்படின்னு சொன்னாப்புல அவர். நம்மளோட எடைக்கு நம்ம 20 கிலோ 22 கிலோ தான் நம்ம மதித்தோம் நம்மளோட எடைக்கு. ஆனால் அவர் இல்லை 25க்கு மேலே 30 கிலோ விழுகும்னே. 25 கிலோவுக்கு மேலே தானே விழுகும் அப்படின்னு சொன்னாப்புல. நாங்கள் மதிச்சது 22 விழுகும். இழுத்து பிடிச்சி போட்டாலும் 22 விழுகும், இல்லை 20 விழுகும் அப்படின்னு சொன்னோம். ஆடு நல்ல சைஸ் ஆடு. ஆனால் அவர் சொன்னது 21,000 சொன்னாப்புல. 15 கேட்டேன் நான். அவர் ஆனால் இன்றைக்கி இப்படி கேட்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டாப்புல. ஆடு வேகமாக இருக்குது, விட கேட்காதீங்க அப்படின்னு. நல்லா ஆடுகள் பொறுத்தவரை நல்ல வேகம். ஆடை பொறுத்தவரை கிடாய்கள் கொஞ்சம் அப்படியே மந்தமாக தான் கிடந்துச்சு. ஆடு நல்ல வேகமாக இருந்துச்சு. நம்ம கிடாய்கள்லாம் வாங்கி கறிக்கடை இந்த இடத்துல அவ்வளோவா ஓடாத அப்படின்னு சொல்லிட்டாண்டி கிடாய்கள்லாம் அதிகமாக வாங்கலை. அப்படியே நார்மலாகவே போயாச்சு. ஆனால் அந்த ஆடுக்கு தான் அலைஞ்சோம். இன்றைக்கி நம்ம ஆடு வாங்க தான் போனது. நைட்டு கறி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆடு வாங்க தான் போனது. ஆனால் ஆடு ரொம்ப வேகமாக இருந்தது. கொஞ்சம் நாங்களே பயந்துட்டோம், இன்றைக்கி ஆடு வாங்கி கறி கொடுக்க முடியாது அப்படின்னு. ஆனால் எப்படி போனாலும் கறி கொடுக்குற கொஞ்சம் அடியாகத்தான் செய்யும். அந்தளவுக்கு மோசமாக இருந்துச்சு. இது ஃபுல்லாமே கிடா குட்டி. ஒருத்தருக்கு அண்ணன் தீர்த்து விட்டாப்புல. நல்ல கிடா குட்டிங்க எல்லாமே. ஏதோ வளர்ப்புக்கு வாங்கினாங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் வந்து நல்ல கிடாய்கள். அவர் 2 குட்டி நான் 12,000 வாங்கினது கிடக்கு அப்படின்னு சொல்லி சொன்னாப்புல. நல்ல சைஸான குட்டிகள், நல்ல தெளிவான சரக்குகள் கூட. இது என்னன்னு கேட்டிங்கன்னா அந்த பார்த்தா தெரியும் உங்களுக்கு. ஆடு பாருங்கள், ஒரு இடத்துல ஆடு இருக்காது. எல்லாமே கிடாயாக தான் கிடக்கும்.
ஆடு ஃபுல்லாகவே தீர்ந்துருச்சு. ஒரு ஆடு கூட இல்லை, ஒரு ஆடு கூட பார்க்க முடியல. இந்த நல்ல நிறசினையுள்ள ஆடுகள் தான் 1, 2 கிடந்துச்சே ஒழிய இது வந்து கறிக்கான ஆடுகள் எதுவுமே இல்லை. கிடாது மட்டும்தான் கிடக்கும். உங்களால் பார்த்தா இது எல்லாமே கிடாயாக தான் கிடக்கும். ஆடு ஃபுல்லாக நல்ல வேகம், எதிர்பார்த்ததை காட்டிலும் நல்ல வேகம் ஆடு. எல்லா பேரும் எதிர்பார்த்ததை காட்டிலும் வேகமான விலையாக இருந்தது. அதுவும் லாஸ்ட் நேரத்துலலாம் ஆடு தீயாக இருந்துச்சு. கொஞ்சம் நின்று பிடிச்சிருந்து விற்றாங்கன்னா கூட இடைக்காலும் கூட விற்றுருக்கலாம். அந்தளவுக்கு இருந்துச்சு ஆடு. பார்த்தாவே தெரியும் ஃபுல்லாக கிடா தான். எதுவுமே பார்த்திங்கன்னா ஆடு கூட ஒரு ஆடு கூட ஆசைக்கு வாங்க கூட முடியாது. அந்தளவுக்கு நாங்களும் சந்தையை அலசி எடுக்கிறோம், ஏதாச்சும் ஆடு கிடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் ஆடு எங்களால் கண்டுபிடிக்கவே முடியல. வெறும் கிடாயாக தான் கிடந்துச்ச ஒழிய ஆடு இல்லை. சரி நல்லா கட்டையாடாக தான் பரவாயில்ல. சின்ன அவர் காலைல வந்தவொடனே அந்த குட்டியோட வாங்க விட்டோம், அந்த ஆடை கூட வாங்க விட்டாச்சு. அதுக்கப்புறம் வேறு வழி இல்லை, ஏதாவது கட்டையாடு கிடக்குதான் பார்ப்போம் அப்படின்னு சொல்லி கட்டையாடை கூட தேடி பார்க்குறோம். சிக்கலை. கட்டையாடு கூட இத்தனையாண்டு சைஸ் கட்டையாடு கூட 10,000 12,000 சொல்லுவாப்புல. 5,000 ஆடு 10,000 12,000 சொல்லுவாப்புல. அதோட வாங்க முடியல, அதோட விட்டாச்சு. நல்ல சைஸு கிடா, ஆனால் கறி கொடுக்குறதுக்கு சூப்பர் கிடாங்க. ஒரு கிடா ஒன்று எப்படி பண்ணாலும் 15 கிலோ 17 கிலோ 15 கிலோக்கு மேலே தான் விழுவும். 17 கிலோ 16 கிலோ 15 கிலோ அந்த மாதிரி விழுவும். நல்ல கிடாங்க, நல்ல கிடாயாக இருந்தது. பார்க்கவும் அவ்வளோ அருமையாக இருந்துச்சு கிடாயும். ஆனால் வந்து லாஸ்ட்டாக தீர்ந்துடுச்சு. ஒருத்தர் வாங்கினா அப்படின்னு நினைக்கிறேன். நல்லா பார்க்கவும் நல்ல கிடாயாக இருந்தது. அதோட சரி அப்படின்னு சொல்லிட்டு பேசியிருந்தோம். கிடாய்கள்லாம் விலைகள் வந்து கொஞ்சம் வேகமாக தான் இருந்துச்சு. யாரும் விட்டு கொடுக்கல, விலைகள் விட்டு கொடுக்கல. கொஞ்சம் மந்தமாக இருந்தாலுமே விலைகள் யாரும் விட்டு கொடுக்கல. கேட்டால் பரவாயில்ல ஏற்றிக்கிறோம். வந்ததுன்னா பார்த்திங்கன்னா 9 ரூபா கரையாத்தி கேட்டு 9,500 கரையாத்தி கேட்டாங்க. பொருசும் கிடந்துச்சு. அவர் 10 ரூபாய்க்கு மேலேனா பாருட்டா வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாப்புல. எல்லாமே நல்ல கிடா தான். எல்லா கிடாயுமே கயிறு போடாத கிடாயாக நல்லா சைஸான கிடாய்கள் தான் எல்லாமே. அவரை பார்த்திங்கன்னா அவர் இல்லை நான் அவ்வளோ தான் கொடுப்பேன் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டாப்புல. அவரும் போராடி பார்த்தாங்க அப்படி இப்படின்னும். இந்த சின்ன சைஸ் குட்டி கிடக்கு, அது கிடக்கு, இது கிடக்கு அப்படின்னு சொல்லிட்டு கிடந்துட்டு போகுது. உனக்கு 10 ரூபாய்க்கு மேலே ஆனால் பாரு, கீழேனா கேட்காது அப்படின்னு சொல்லிட்டாங்க. எல்லாமே கிடா தான். எதுவுமே வந்து சின்னதுன்னு சொல்ல முடியாது, எல்லாமே நல்ல கிடாய்கள் தான். அவர் எல்லாத்தையுமே பிடிச்சி பாரு அப்படின்னு சொல்லிட்டாப்புல. அதனால் கொஞ்சம் அவங்களும் இங்கேருந்து படுத்து முட்டி பார்த்தாங்க. அவங்க ஃபஸ்ட்டு 9 ரூபாய்க்கு 8 ரூபாய்க்கு கேட்டாப்புல. 9 ரூபாய்க்கு சொல்லி விட்டாங்க. 9,200 சொன்னாங்க. 9,500 சொல்லிட்டாங்க. ஆனால் ஒரு 10 ரூபாய்க்கு மேலே பாரு, இல்லைட்டா கேட்காது அப்படின்னு சொல்லிட்டாரு. 10 ரூபாய்க்கு கேட்டாலுமே இல்லை, 10 ரூபாய்க்கு மேலே தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாரு. 10 ரூபாய்க்கு மேலேனா 11 ரூபா 10,500 11 அந்த மாதிரினா தான் கிடா, இல்லைட்டா இல்லை அப்படின்னு சொல்லிட்டாரு. வண்டியில் ஏற்று அப்படின்னு நிற்கிறாப்புல. எல்லோரும் சின்ன உபலாம் சொல்கிறாங்க 9,500 தான் விடுங்க, பொடிசுங்க கிடக்கு அப்படின்னு. கறிக்கடைக்காரங்க முதல்ல எடுக்க முடியாது அப்படின்னு. இல்லை வேண்டாம் அப்படின்ட்டாங்க. கிடாயெல்லாம் வந்து அது மாதிரி தான். யார் கொண்டு வந்தாலுமே அந்த சைஸுக்கு வந்துருச்சு அப்படின்னாவே விற்க மாட்டேங்கிறாங்க. விற்கதான் அடுத்த சந்தையில் போய் விற்றுக்குறோம் அப்படின்னு சொல்கிறாங்காண்டி யாருமே விலை விட்டு கொடுக்குறது கிடையாது. 10 கிலோ விழுந்துச்சுன்னா 10,000 11,000 தான் கிடாயை பொறுத்துள்ள. ஆடு வந்து இன்றைக்கி தான் இவ்வளோ வேகம். மற்ற நாள்லாம் கொஞ்சம் ஓரளவுக்கு கிடைக்கும். இன்றைக்கி ஆடோட விலைகள் வேகமாக இருந்தது. கிடாய்கள் வந்து எப்போயுமே கொஞ்சம் அந்த விலைகளை யாரும் விட்டு கொடுக்காமல் இருப்பாங்க. கிடாயை பொறுத்தவரை இவ்வளோதான் அதுக்கு மேலே குறைஞ்சினா கொடுக்க மாட்டேன் அப்படின்னு மட்டும் சொல்லிடுவாங்க. யாராவது ஒருத்தர் 2 பேர் தான் சரி கொண்டு வந்தால் கொடுத்துருப்போம் அப்படிங்கிறவங்க யாராவது ஒருத்தர் 2 பேர் இருப்பாங்க. கிடாயெல்லாம் அவங்களும் ரொம்ப நேரமாக போராடினாங்க. 8:30 நின்றாங்க ரொம்ப நேரமாக. அவர் 8:30 நின்றார். கூட வைக்கிறவங்க 9 ரூபாய்க்கு சொல்லி விட்டாங்க. அப்புறம் இன்னொருத்தர் 9,200 சொன்னாப்புல. அப்புறம் இன்னொருத்தர் 9,500 தான் வெட்டு, அதில் தான் நிற்கும் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் 9,500 நிற்கலை. 10 ரூபாய்க்கு மேலே தான் கிடா, அதுக்கு குறைஞ்சி இல்லை அப்படின்னு விட்டாப்புல. நல்ல எதுலேயும் நல்ல கிடாயும் கிடந்துச்சு. சும்மா சொல்லக்கூடாது. 12 ரூபா கிடாயும் கிடந்துச்சு, 10 ரூபா கிடாயும் கிடந்துச்சு, 8,000 ரூபா கிடாயும் கிடந்துச்சு உள்ள. அதனால் அவர் கொஞ்சம் கம்மியாகவே கேட்டாப்புல. கிடாய்கள் ஃபுல்லாக நல்ல கிடாயும் இருந்துச்சு. ஒன்றும் ஓட்ட சட்டுன்னா சொல்ல முடியாது. கிடாய்கள் நல்ல சரக்கு தான். ஆனால் அவர் விட்டு கொடுக்கல. இல்லை வேண்டாம் இருந்துட்டு போய் நான் ஏற்றி மேலே போடுறேன், நான் போய் விற்றுக்கிறேன் அப்படின்னு விட்டாப்புல. வேறு சந்தையில் போய் விற்றுக்கிறேன் அப்படின்னு. அதில் சின்ன கிடாய்கள் இருக்குது அப்படின்னு சொல்லி அவரும் எடுத்து பார்த்தாங்க. கிடா சின்ன கிடா கிடக்கு, ஆனால் சமாளிக்க முடியாதுங்களால அப்படின்னு சொல்லிட்டு, கறிக்கடையில் சமாளிக்க முடியாது அப்படின்னு பார்த்தாங்க. ஆனால் அவர் இல்லை வேண்டாம் நின்றுட்டு போகுது அப்படின்னு சொல்லிட்டாப்புல. சந்தையே கிளஞ்சிருச்சு. கிளையும் போது தான் இது நடந்தது. எல்லா கிடாயும் விற்று போயிடுச்சு, எல்லா ஆடும் போயிடுச்சு. கிடாய்கள் பாதி மேலே ஏற்றிட்டாங்க. கடந்த கிடாய்கள் தான் அது இல்லை, கடந்ததை வந்து விலை கேட்டாங்க. ஆனால் அவர் இல்லை ஆகாது, நீங்கள் கேட்குறதுக்கு விலைக்கு ஆகாது அப்படின்னு சொல்லிட்டாப்புல. கடைசி ஏற்றிட்டாங்க, வண்டியிலே தீரலை. 9,500 அவங்க கேட்டாங்க. அவர் இல்லை நான் நின்றுட்டு போய் நான் விற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே வண்டியில் ஏற்றி போட்டாப்புல. கிடாய்கள் நல்ல தெளிவான கிடாய்கள் தான் எல்லாமே. கிடாப்புலாம் நல்ல தெளிவான கிடாய்கள் தான், எந்த ஒரு இது இல்லை. ஆனால் எல்லாமே வந்து அவருமே பாடம் இறங்கிச்சோம் எவ்வளோ வரும், நீ இப்படி சொல்ல வைக்காத ஆயிடுச்சாங்க போது கற்றுனாப்புல. என்ன வேணாலும் சொல்கிறேங்க, அது கிடா வந்து 10 ரூபாய்க்கு மேலே தான் அப்படின்னு சொல்லிட்டாப்புல.
கிடா ஃபுல்லாமே தெளிவான கிடாய்கள். எந்த ஒரு கிடாயும் எதுவும் இது கிடையாது, ஓட்ட சட்டை எதுவுமே கிடையாது, நான் வாங்கலை அப்படின்னு அவங்க இதுலேயே வந்து பேசிக்கிட்டே அவங்களே இது பண்ணிட்டாங்க. அவங்களோட கிடாய்கள் மேலே ஏற்றி போட்டாப்புல. இது ஃபுல்லாமே சந்தை. லாஸ்ட் நேரத்தில் எல்லாம் தீர்ந்து எல்லாம் போயிடுச்சு. ஆடுகள்லாம் எதுவுமே விற்காத ஆடுகள் எதுவுமே இல்லை, எல்லாமே விற்றுருச்சு. ஆடை பொறுத்தவரை ஒரு ஆடு கூட விற்கலை அப்படின்னு சொல்ல முடியாது. எல்லாமே வாங்கின ஆடு வச்சுருக்காங்க. அது ஃபுல்லாமே கிடாய்கள் மட்டும்தான் ஆனால் கொஞ்சம் ஒன்று ரெண்டு கிடந்துச்சு. அதையுமே லாஸ்ட்டில் அப்படின்னு சொல்லி கிடாய்களை ஏற்றிட்டாங்க. நம்ம வீடியோ தொடர்ந்து மாதிரி வந்துக்கிட்டே இருக்கோம். சப்ஸ்கிரைப் கொடுத்துக்குங்க. நம்மளை ஃபாலோ பண்ணுறவங்க இந்த பெல் பட்டன் அமைக்கி ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு நேரடியாக நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். கொஞ்சம் ஆதரவு கொடுத்தா கொஞ்சம் இன்னும்